இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். சென்னை கொடுங்கையூர் வெங்கடேஸ்வரா நகர் 2வது தெருவை சேர்ந்தவர் தான் 35 வயதான மணிகண்டன். இவர் கார் டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கடந்த 2014ஆம் ஆண்டு 30 வயதான சரண்யா என்ற பெண்ணுடன் திருமணமாகி ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனதில் இருந்தே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்திருக்கின்றது, கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது சந்தேகம் இந்த 2 பேருக்குமே அதிகமாக இருந்து வந்திருக்கின்றது. இந்த நிலையில தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி இரவு ஒரு 9 மணி இருக்கும். அப்போது குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த மணிகண்டன் தன்னுடைய மனைவி சரண்யாவுடன் சண்டை போட்டிருக்கிறாரு. அதன் பிறகு வீட்டில் இருந்த ஹாலில் சரண்யா மற்றும் அவருடைய 2 பிள்ளைகளும் படுத்து தூங்கி இருக்காங்க. குடித்துவிட்டு குடி போதையில் இருந்த இந்த மணிகண்டன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தனி ஒரு அறை இருக்கு அவருக்குன்னு, அந்த தனி அறையில சென்று படுத்திருக்கிறாரு. இரவு ஒரு 11:30 மணி அளவுல கணவர் குடித்து விட்டு வந்திருக்கிறாரே, என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னுட்டு போய் பார்த்திருக்காங்க. பார்த்தபோது பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அவருடைய, அதாவது சரண்யாவுடைய கணவர் இறந்து இருக்காரு. இதனால அதிர்ச்சி அடைந்த சரண்யா அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களுடைய உதவியுடன் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காண்பித்திருக்காங்க. அப்போது தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மணிகண்டனை பரிசோதித்து விட்டு அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் அப்படின்ட்டு தெரிவித்திருக்காங்க. அதன் பிறகு மணிகண்டனினுடைய உடலை வீட்டிற்கு சரண்யா மற்றும் அக்கம் பக்கத்தினர் எடுத்து வந்தாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்ட்டு மணிகண்டனின் உடைய அக்கா உமா மகேஸ்வரிக்கு தெரிய வந்திருக்கின்றது. அவங்க காவல் நிலையத்திற்கு சென்று தகவல் கொடுத்திருக்காங்க. உடனடியாக கொடுங்கையூர் போலீசார் மணிகண்டனினுடைய வீட்டிற்கு வந்து அவருடைய உடலை மீட்டு மீண்டும் பிரேத பரிசோதனைக்காக வேறொரு மருத்துவமனைக்கு, அதாவது ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. அதன் பின்பு ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர்கள் முன்னிலையில் உடல் பரிசோதனை, பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இறக்கலை, அவரை யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு மருத்துவர்கள் தங்களுடைய சந்தேகத்தை போலீசாரிடம் தெரிவித்திருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த போலீசார் இது குறித்து தீவிர விசாரணையில இறங்கினாங்க. அதில் தான் பல்வேறு அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி போலீசாரையே மிரள வைத்திருக்கின்றது. இந்த மணிகண்டனினுடைய பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய நபர் தான் திவாகர். இந்த திவாகருக்கு 28 வயது தான் ஆகின்றது. இந்த சரண்யாவுடைய கணவர் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா கார் டிரைவர் அப்படின்றதுனால அவர் வீட்டுக்கு வருவதற்கு பல நேரங்களில் 2 நாட்கள் 3 நாட்கள், ஏன் 1 வாரம் கூட ஆகும். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பக்கத்து வீட்டில் இருந்த இந்த திவாகருடன் சரண்யா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. சாதாரண நட்பாக இருந்த இந்த பழக்கம், அதாவது தம்பி அக்கா, இந்த முறையில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பழக்கம் முதல்ல ஆரம்பித்திருக்கின்றது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பழக்கம் நாளடைவில் தவறான பழக்கமாக மாறியிருக்கின்றது. கடந்த 4 வருடங்களாகவே இந்த பழக்கம் தொடர்ந்து வந்திருக்கின்றது. ஒரு கட்டத்தில் கார் டிரைவரான மணிகண்டன், அதாவது சரண்யாவின் கணவருக்கு இந்த உண்மை அனைத்துமே தெரிய வந்திருக்கின்றது. இதனால் சரண்யா மணிகண்டன் இடையே அடிக்கடி பிரச்சனையும் இருந்து வந்திருக்கின்றது. இந்த நிலையில் கொடுங்கையூர் போலீசார் சரண்யாவை அழைத்து விசாரணை நடத்தினதில் திவாகர் உடனான அந்த பழக்கத்தை பற்றியும், அது மட்டுமல்லாமல் அவங்களுக்குள்ளார என்ன நடந்தது அப்படின்ற ஒட்டுமொத்த உண்மையையுமே சரண்யா ஒப்புக்கொண்டிருக்கா. சரண்யாவுக்கு ஒரு கட்டத்தில் மணிகண்டன் மீது கோபம் அதிகமாக ஆரம்பித்திருக்கின்றது. என்ன காரணம்னா, திவாகர் உடனான இந்த பழக்கத்தை பற்றி
மணிகண்டன் முதல்ல வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு நண்பர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு ஊரில் இருக்கக்கூடியவர்கள் கிட்ட பலரிடமும் இது தொடர்பாக சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய மனைவி இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி. இதனால் சரண்யாவிற்கு மேலும் கோபம் அதிகமாகி இருக்கின்றது. வெளியில் சொன்னதோட மட்டுமல்லாமல் அதன் பிறகு மணிகண்டன் வேலைக்கு செல்வதையுமே தவிர்த்து வந்திருக்கிறாரு. ஏன், எதற்காக நாம் வேலைக்கு போகணும்? இப்படி ஒரு ஜென்மத்துக்காக நாம் போய் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வந்து கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருடைய மனதில் வந்ததோட மட்டுமல்லாமல் குடி பழக்கமும் அதன் பிறகு அதிகமாக இருந்து வந்திருக்கின்றது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரண்யா திவாகர் இடையேயான உறவு வெளியில் எல்லோருக்குமே தெரிய வந்துடுச்சு. இன்னொரு பக்கம் கணவர் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா சரண்யாவுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறாரு. இதனால் சரண்யா கடும் கோபமாக்கி ஒரு முடிவு எடுக்கிறான். இனியும் இந்த மணிகண்டனை விட்டால் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரியும், நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது, நம்மளையும் தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்ட்டு முதல்ல இந்த சரண்யாவும் திவாகரும் செய்து ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். வெளியில் வேலைக்கு போயிடுறான் மணிகண்டன். இதனால் வெளி இடங்களில் சென்று நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. வீட்டுக்கு வரும்போது தான் ஏதாவது பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கும்போது தான் இந்த மணிகண்டன், அதாவது என்னுடைய கணவர் தினமும் குடிச்சிட்டு வராரு இப்பெல்லாம், அதனால் குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கதையை முடிக்க நமக்கு சுலபமாயிடும் அப்படின்ற மாதிரி திவாகருமே பார்த்தீங்கன்னா இந்த சரண்யா கிட்ட சொல்லியிருக்கான். அதாவது இந்த திட்டத்தின்படி தான் பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அந்த மணிகண்டன் குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. அறைக்கு போயிருக்கிறாரு. அறைக்கு போயிட்டு கதவை உள்பக்கமாக தாழ்பால் போடவே இல்லை. இதை பயன்படுத்தி கொண்ட சரண்யா பார்த்தீங்கன்னா அந்த மணிகண்டன் கணவர் என்று கூட பார்க்காம மணிகண்டனினுடைய கதையை முடித்திருக்கான். கதையை முடித்த பிறகு என்ன பண்ணியிருக்கான்னா தன்னுடைய நல்ல காதலன் திவாகரனுக்கு ஃபோன் செய்து, நான் கதையை முடிச்சிட்டேன், இனிமே நமக்கு என்னுடைய கணவனால் அந்த மணிகண்டனால் எந்த தொல்லையுமே இல்லை, நாம் நம்ம விருப்பப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ட்டு ஃபோன் செய்து சொல்லியிருக்கா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவருக்கு ஏதோ ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்தினரை கூப்பிட்டு நாடகம் போட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அதன் பிறகு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா ஒட்டுமொத்த உண்மையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே நாளில் மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் மணிகண்டனினுடைய அக்காவால் தான் பார்த்தீங்கன்னா மணிகண்டனுக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியும் மணிகண்டனினுடைய மனைவி எப்பேற்பட்ட கேடுகட்ட வேலையை செய்தா அப்படின்றதும் தெரிய வந்திருக்கின்றது. சரண்யா செய்த இந்த கேடுகட்ட வேலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், இந்த சரண்யாவுக்கும் அந்த திவாகருக்கும் என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க.